ராணிப்பேட்டையில் தலைப்புச் செய்தியாக மாறியிருக்கிறது ஒரு பாலியல் புகார். தாவேகவில் கட்சி பதவி தருவதாக கூறி ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் பாலியல் துன்புறுத்தல் அளித்ததாக பெண் ஒருவர் அளித்த புகார் முக்கிய செய்தியாக மாறியிருக்கிறது. தற்போது அவர் அளித்த புகாரின் அந்த பெண் அளித்த பேட்டியை பார்க்கலாம். ஒரு மெம்பரா அவர்கிட்ட நான் போன வருஷம் 8ஆம் மாசம் நான் அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சேன் சார். ஒரு மெம்பரா சேரணும்னு சொல்லிட்டு இன்ஸ்டால கால் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா அவரும் தொடர்ந்து என்ன பேச ஆரம்பிச்சாரு. அந்த வார்த்தை எல்லாம் சொல்லி பேச ஆரம்பிச்சா நானும் அவர்கிட்ட பேசணும் சார். பேச ஆரம்பிச்சதுல நாங்க 2 பேருமே பேச ஆரம்பிச்சதுல வீடியோ கால்சிங் எல்லாமே போச்சு. ஆனா எனக்கு அவரு தெரியாது. ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காரு, என்ன நியூட்டா பார்த்தது எல்லாமே எடுத்து வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியாது. எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அது இது பண்றாரு. இந்த மாதிரி எடுத்து வச்சது ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாரு. அந்த பேசி எப்ப பாரு அதே பேச 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 ஆரம்பிச்சப்போ ஒரு கட்டத்துல நானே சொல்லிட்டேன், எனக்கு வேணாம், நீ பேசாத, உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னது. அந்த ஸ்கிரீன்ஷாட்ஸை எடுத்துட்டு என்ன மிரட்டுறாருங்க சார். இவங்களுக்கு அமைச்சிருவேன், அவங்களுக்கு அமைச்சிருவேன், நெட்ல போட்டு விட்டுருவேன், இப்படி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மிரட்ட ஆரம்பிச்சாரு சார். தாயிரா மேம் ஆபீஸ்ல போயிட்டு எல்லா உண்மையும் நடந்தது எல்லாமே சொல்லிட்டேன். கூப்பிட்டு விசாரணை பண்ணாங்க. அவனை இதுன்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணாங்க. விசாரணை பண்ணப்போ அவன் நான் பார்க்கவே இல்லை, பேசவே இல்லை அண்ணா. அப்புறம் அந்த லிஸ்ட் எல்லாம் காமிச்சிட்டு ஆமா நான் பேசினேன் அண்ணா, ஒரு 15 நாள் தான் பேசினேன் அண்ணா, ஆனா வீடியோ என்கிட்ட இல்லவே இல்லைன்னு சொன்னா. அதுக்கப்புறமா அவன் போனும் அவன் முன் வைக்கல. அதுக்கப்புறம் அதே சொல்லிட்டா நான் கேட்கிறப்போ என்ன அடிக்க வராரு. இது அடிக்க தூக்கி அப்படியே கை ஓங்கி வேற சொன்னாரு அந்த வார்த்தையில. அதுக்கப்புறம் மேம் சொன்னாங்க, நீ போயிடு, இதுக்கப்புறம் எதுவுமே வராது, நான் அஷூர் தரேன் அப்படின்னு சொன்னது. இதெல்லாம் பேசின பிறகு எனக்கு ஒண்ணுமே முடியல, சூசைட் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. லாஸ்ட்ல போய் நான் விஜய் சாரை போய் பாக்கலாம்னு முடிவு எடுத்தேன். அங்க சிஎம் செல்ல போயிட்டு எல்லாமே புகார் கொடுத்துட்டு வந்துட்டேன் சார். இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்களை பயன்படுத்துறாரு சார். என்ன மட்டும் இன்னைக்கு நான் வந்துட்டேன். நேத்து நான் போட்ட புகார்ல யாருமே பாதிக்க கூடாதுன்னு ஒரு பொண்ணு வந்திருக்கு சார். அதுக்கான சாட்சி என்கிட்ட இருக்கு. ஆனா பேர் சொல்ல விரும்பல. இத மாதிரி நிறைய பண்ணவும் இனிமே நிறைய பேர் வருவாங்க. நான் வந்துட்டேன் இன்னைக்கு, ஆனா அவங்க வரல, ஃபேமிலினால வரல. எனக்கும் ஃபேமிலி இருக்கு, ஆனா எனக்கு நடந்த மாதிரி எல்லாம் யாருக்குமே நடக்க கூடாதுன்னு தான் சார் நான் வந்தேன். ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாமே வச்சிருக்கேன். ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அவர் பண்ண மாட்டார் சார். ஒரு இன்ஸ்டால தான் கால் பண்ணுவாரு, வாட்ஸ்அப்ல பண்ணாரு, அந்த சிம்ம தூக்கி போட்டாரு. எதனால போட்டாருன்னாலாம் எனக்கு தெரியாது. என்கிட்ட இருக்கிற இதே ஒரு சாட்சி தான் சார். மெசேஜ் பண்ணது இதுக்கெல்லாம் இருக்குது, வீடியோ காலிங்ஸ் எல்லாமே தான் என்கிட்ட இருக்கு. அது தவிர என்கிட்ட வேற இல்ல. அவருக்கு தண்டனை கிடைக்கணும் சார். எந்த பொண்ணுக்கோ பாதிப்புக்கு வரக்கூடாது. அவர் அந்த பதிவை வச்சுதான் எல்லாமே பண்றாரு. அவர் உள்ள போனோம் சார். எனக்கு அந்த வீடியோ எல்லாமே டிலீட் பண்ணணும். இல்லன்னு சொல்லுவாரு, ஆனா இருக்கு. பல நம்பர் யூஸ் பண்றாரு, அவர்கிட்ட இருக்கு. பெண் புகாருக்குள்ளான தாவேக மாவட்ட செயலாளர் விஜய் மோகனிடம் நமது செய்தியாளர் சாமுவேல் பேசிய ஆடியோவை கேட்கலாம். அவங்க யாருன்னு முதல்ல எனக்கு தெரியாதுன்னா, அதாவது நான் இதுல நேர்ல பார்த்தது கிடையாது, அவங்க கூட அவங்க நின்னது கிடையாது, பேசுனது கிடையாது. அதோட முடியுது. இவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஸ்டேட்டஸ் என்ன பண்றாங்க, எனக்கு கட்சியிலிருந்து வெளியே போறவங்க, கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவங்க என்ன பண்றாங்க, ஒன்னா சேர்றாங்க. இந்த அம்மா அவங்களுக்கு மெசேஜ் பண்றாங்க, என்ன ஏமாத்திட்டாரு இவரு அப்படி இப்படின்ட்டு. அப்படின்ற பட்சத்துல இவங்க ஒன்னா சேர்ந்து இந்த பொண்ணை கையில் எடுக்கிறாங்க. நான் சொல்றதெல்லாம் பேசுறியா, நான் சொல்ற மாதிரி பேசு, வாங்க கூட்டு மரம் ஒண்ணு நீதி கிடைக்கும் அப்படின்ட்டு இது போறாங்க. அதாவது நான் உங்களை தொட்டுதோ கூப்பிட்டா நானா பேசுறேன், உங்களை பாலியல் தீண்டல் தின்னு அப்படி இப்படின்னு போட்டோ எனக்கு நீங்க பேசுறது இதோட கொடுங்க, தப்பு கிடையாது. அதாவது எனக்கு நீ பண்ண ஸ்கிரீன் ரெக்கார்ட்லாம் ஷார்ட் எடுத்து பிரிண்ட் போட்டு எடுத்து கொடுக்குறீங்க. அது என்ன தவறு மெசேஜ் இருக்குது பாருங்க. மேடம்ன்ற வார்த்தை தவிர்த்து என்ன பேசிருந்தேன் பாருங்க. அப்படி பட்சத்துல என்ன பண்றாங்க, தவறான விஷயங்கள அவர் பண்ண அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதை நம்ம மேல போடுறாங்க. சரி, இப்ப இது இவங்க கையில் எடுத்து இவங்களுக்கு பின்னாடி ஒரு அரசியல் பிரமுகருடைய பையன் மகன் இருக்காரு. இவங்க ஏடிஎம்ல போய் சேர்ந்தவங்க, அதுல கட்சி நீக்கப்படுறவங்க இன்னைக்கு ஒன்னதான் அவங்க கூட இருப்பாங்க, பாத்திருப்பீங்க. அவங்க கூட தான் உதவி பண்ணிருப்பாங்க. அவங்களாம் தாவேக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவங்க, எங்க கட்சியிலிருந்து வெளியே போனவங்க. என் மேல இந்த பொண்ணை வச்சு தவறான விஷயங்களை பரப்பி தவறான செயல் செஞ்சுக்கிறாங்க. இதுக்கு அதுவே சாட்சி. அவனை கேட்கிற ஒரே கேள்வி, அவங்களை நேர்ல பார்த்தோ அவங்களை தொட்டோ பேசி அதை பண்ணியிருந்தா நீங்க சொல்ற மாதிரி எடுத்துக்கலாம். அவங்க இதுல பார்த்தது கூட கிடையாது சார். சார் இதுதான் உண்மையான இது. இன்னொரு விஷயம் சொல்ல போனா, அவங்க மேல ஏற்கனவே ஆர்ப்பாட்ட கேஸ்கள் இருக்குது. இவங்க குத்த கேஸ், இவங்க மேல குத்த கேஸ்லாம் அது விசாரிங்க. நம்ம யாருன்றது இன்னத்துக்கு எல்லாம் போலீஸ்க்கே தெரிஞ்சிட்டு இருக்கோம். இவங்களுடைய வேலையே இந்த வேலை தான், இந்த மாதிரி பண்றது. கூடுதல் விவரங்கள் வழங்குவதற்காக இணைகிறார் சாமுவேல். வணக்கம் சாமுவேல், விவரங்கள்.
நிச்சயமாக ஆபிரகாம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் சில மாதங்கள் முன்பு டிவிகே மாவட்ட செயலாளரான விஜயமோகன் என்பவர் தனது கட்சியில் பதவி வழங்குவதாக கூறி அவர் ஆசைக்கு இணங்க வற்புறுத்தி பாலியல் தொந்தரவு கொடுத்ததாகவும் அதனை வீடியோ எடுத்து மிரட்டுவதாக வருவதாக குற்றச்சாட்டு சொல்லி சென்னையில் உள்ள தலைமைச் செயலகத்துக்கும் முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு புகார் அளித்துள்ளார். சென்னை தலைமை காவல் நிலையத்தில் மற்றும் முதலமைச்சர் தனி பிரிவிற்கு பாலியல் துன்புறுத்தல் குறித்து புகார் அளித்த நிலையில் அப்பெண் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்த நிலையில் தற்போது ஆற்காடு நகர காவல் நிலையத்தில் அந்த பெண் புகார் அளித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக மாவட்ட செயலாளர் விஜயமோகனிடம் கேட்டபோது அந்த பெண் கட்சியிலிருந்து நீக்கிய சில நபர்களிடம் சேர்ந்து கொண்டு தனக்கு இந்த மாதிரி தன் பேருக்கும் கட்சிக்கும் களங்கம் விளைவிக்கும் வகையில் பொய் புகார்களை அளித்து அந்த பெண்ணின் மீது பல்வேறு வழக்குகள் ஆற்காடு நகர காவல் நிலையத்தில் இருப்பதாக குற்றச்சாட்டி இருக்கிறார் ஆபிரகாம்.